இருண்டு கிடந்த பூமியிலே வெளிச்சம் தந்த சூரியனே, இருண்டு கிடந்த பூமியிலே வெளிச்சம் தந்த சூரியனே, விரண்டு கிடந்த நெஞ்சத்திலே வெளிச்சம் தந்த திராவிடனே, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும். பாரத பிரதமர், ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஒரு மாதத்திற்குள் 3 முறை தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டார். ஏன் அவர் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருகிறார் என்றால், வெற்றி பெறப் போவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டது. ஏதாவது ஒரு சீட்டு 2 சீட்டாவது நம்ம அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து அதை வாங்கி விடுவோம் என்ற நப்பாசையில் வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இதுவரை நமது தமிழக முதல்வர் கேட்ட அந்த 5 கேள்விகளுக்கு இதுவரை பதில் சொல்லாத ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான். ஒவ்வொரு ஊர்லயும் போய் அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி பேசுவார். கோயம்புத்தூருக்கு போனா மர்தமலா முருகனுக்கு அரகரா அப்படிம்பார், அங்க இருக்க முருகனை காலில் விழுவார். மதுரைக்கு போனா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் எல்லாரும் போவாங்க. இவரே திருப்பரங்குன்றம் முருகன் போய் காலில் நெடுஞ்சாங்கரையா விழுகிறாரு. அங்க வந்து வெற்றுவேல் வீரவேல்ங்கிறாரு. முருகன் பாக்குறாரு, எல்லாரும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போவாங்க. பிரதர், நீங்க இங்க வந்து ஏன் காலில் விழுகிறீங்கன்னா, தேர்தலுக்காகத்தான் என் காலிலே விழுந்து கிடக்கிறீர்கள்னு முருகனே அதை தெரிந்து கொண்டு வாய்ச்சவடால் அடிக்கின்ற அந்த நரேந்திர மோடி இந்த சிலிண்டர் பிரச்சனை, எரிவாயு பிரச்சனையும், பெட்ரோல் டீசல் பிரச்சனையும், ஈரான் போர் தொடங்கிய அன்றிலிருந்தே பாராளுமன்றத்தில் இதற்கான நடவடிக்கை எடுங்கள் என்று முதலில் குரல் எழுப்பிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்திய தேசிய காங்கிரசும் அந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் பாராளுமன்றத்திலே குரல் எழுப்பினார்கள். வரப்போகுது போரு, அதனால மக்களுக்கு முதலடியாக தேவைப்படுகின்ற அந்த கேஸ் சிலிண்டரை முறையாக வருவதற்கு நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தும் அசால்ட்டா இருந்துட்டு, வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி என்று முத்தமிழறிஞர் கலைஞருடைய பாட்டுக்கு தகுந்த மாதிரி இப்பொழுது சிலிண்டர் தட்டுப்பாடும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடும் வந்த பிறகு இப்பொழுது ஒன்றிய பிரதமர் சொல்றாரு, காங்கிரசும் திமுகவும் வதந்தியை பரப்புகிறார்கள். இது வதந்தியா? நிறைய ஹோட்டல் இன்னைக்கு என்ன எழுதி போட்டிருக்காங்க, சிலிண்டர் தட்டுப்பாட்டின் காரணமாக உணவகம் மூடப்பட்டது, 2 மணி நேரம் தான் டிபன் வழங்கப்படும், மதிய சாப்பாடு இன்று கிடையாது அப்படின்னு எழுதி போட்டிருக்கிறதுக்கு என்ன காரணம்? அங்க வந்து கேஸ் தட்டுப்பாடு முழுமையாக வந்துவிட்டது. இது வதந்தி அல்ல, நேரடியாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனையை நேற்று ஒன்றிய பிரதமர் பேசுறாரு, வதந்தியை கிளப்புகிறார்கள் என்று. இந்த ஒன்றிய பிரதமருடைய முகத்திரையை கிழிக்கின்ற ஆர்ப்பாட்டம் தான் சேலத்திலே கூடியிருக்கக்கூடிய இந்த வெள்ளமன திரண்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம்.